அக்கா வேண்டாங்க்கா வேண்டாங்க்கா, இப்பவே மயக்கமா வருதுக்கா. அதான் தப்பிச்சிட்டியே, நீதான் போவே இல்லையே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஏக்கா இது வரைக்கும் சொன்னதுதான் ட்ரெய்லருக்கா, இதுக்கப்புறம் தான் மெயின் படமே இருக்கு. நீ என்ன சொல்ற துளசி? ஆமாக்கா, இந்த ஊசி பிரச்சனையில இருந்து எப்படியோ தப்பிச்சிட்ட முருகான்னு நான் நிம்மதியா மூச்சு விட்டேனா, அது உங்க சின்னையாக்கு பொறுக்கல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, என்னைய வம்படியா புடிச்சு இழுத்து ஐயோ அக்கா அக்கா, அதெல்லாம் இல்ல, பெரிய பிரச்சனையில விட்டுட்டாங்க. நீ பில்டப்பா குடுத்துட்டு இருக்க துளசி, பிரச்சனைய சொல்லவே மாட்டேங்கிற. என்ன பிரச்சனை அத சொல்லு. ஐயோ சொல்றேன்க்கா சொல்றேன். சின்னையா திடீர்னு அத்தைக்கு குடுக்கறதுக்காக பாவக்காய் ஜூஸ் போட்டுட்டு வர சொல்லிட்டாங்க. பாவக்காய் ஜூஸா? ஆமாக்கா, பாவக்காய் தான், பாவக்காய். இல்ல, இந்த பாவக்காய் ஜூஸ் போடுறதுல உனக்கு இப்ப என்னதான் பிரச்சனை? ஏக்கா இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொல்லாம, யாருக்கும் தெரியாம ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா உங்ககிட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? யார்கிட்டயும் சொல்லிடாதீய. என்ன சொல்லு. ஏக்கா, நான் கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, பிறந்ததும் அங்கதான். எனக்கு சமைக்கவே தெரியாதுக்கா. எனக்கு இது வரைக்கும் சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. அம்மா தான் சமைப்பாங்க, எல்லா வேலையும் அம்மா தான் செய்வாங்க. நான் இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பேன். நான்லாம் சமையக்கட்டு பக்கத்திலேயே போக மாட்டேன். அப்படிப்பட்ட என்ன போய் சின்னையா பாவக்காய் ஜூஸ் போட சொல்லிட்டாங்க. ஐயோ, நீங்க தான் உங்க அத்தைக்கு இதுக்கு முன்னாடி பாவக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்தீங்களாமே, இந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையேக்கா. நான் சின்னையா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு. அவங்க கிட்ட என்னையால பாவக்காய் ஜூஸ் போட தெரியாதுங்கிற உண்மைய சொல்லவே முடியலக்கா. ஏன் தெரியுமா? நான் சொன்னா ஈஸ்வரி இல்லன்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனாலதான் நான் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனா சின்னையா என்ன விடுறதாவே இல்ல. இந்த தேங்காய் அத துருவிற மாதிரி துருவி கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. சரி, உங்ககிட்ட கேட்டாலாவது நீங்க சொல்ல அத்தைக்கு ஜூஸ் போட்டு குடுக்கலாம்னு நினைச்சேன். உங்களுக்கு போன் பண்ணா நீங்க போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன்க்கா, எங்க ஊர்ல திருவிழால ஒரு ஜூஸ் கடையில ஜூஸ் போடுறத நான் பார்த்தேன். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சுக்கா. அதே மாதிரி பாவக்காய் ஜூஸ் போட்டு சின்னையா கிட்ட கொடுத்து இப்ப அனுப்பி வச்சுட்டேன். அப்புறம் மிக்ஸி ஜாரை இப்பதான் கழுவ போறேன்க்கா. எப்படிக்கா, எவ்வளவு பெரிய பிரச்சனைய எப்படி சமாளிச்சிருக்கேன்னு பாருங்க. சரி, நீ எப்படியோ பாவக்காய் ஜூஸ போட்டு குடுத்துட்டல, அப்புறம் என்ன விடு. ஏங்கா, இந்த பாவக்காய் ஜூஸ போட்டு கொடுக்கறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே, எனக்கும் அந்த சிறுவாபுரி முருகனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்பப்பா, ஜூஸ் போடுறது இவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியுது. கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல துளசி, உனக்கு தெரியாததுனால நீ குழம்பி போயிருப்ப, அவ்வளவுதான். ஆமா, பாவக்காய் ஜூஸ நீ எப்படி போட்ட என்கிட்ட சொல்லு. நீ கரெக்டா போட்டியான்னு பாக்கலாம். சொல்லுதங்கா, இப்ப சொல்லுதன் பாருங்க. நான் முதல்ல என்ன பண்ணேன் தெரியுமா? பாவக்காவை நல்லா நறுக்கி மிக்ஸில போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து ஊத்துனேன். அப்புறம் என்ன பண்ண? அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, ஞாபகத்துல இருக்குக்கா. ஒரு கிளாஸ் பால் ஊத்துனேன். பால் ஊத்துனியா? ஆமாக்கா. அப்புறம் கடைசியா 1 2 3 4 ஒரு பெரிய கரண்டில சர்க்கரைய அள்ளி போட்டுட்டேன். எப்படிக்கா, சூப்பரா ஜூஸ் போட்டுட்டேன்ல. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, பரவாயில்ல, உங்களுக்காக பண்ணிட்டேன். சர்க்கரை போட்டியா? என்னக்கா இப்படி கேக்குறீங்க? சக்கரை போடலனா எப்படி அது கசக்காது? அப்புறம் பாவக்காய் ஜூஸ் எப்படி குடிக்கிறது?
சும்மாவே அது கசப்பா இருக்கும். அதனாலதான் முதல்ல நான் கொஞ்சமா போடலாம் தான் நினைச்சேன்க்கா. அப்புறம் தான் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். ரொம்ப கசக்கும்ல, பாவம் நம்ம அத்தை. அதனாலதான்க்கா இருக்கட்டும்னு ஒரு 4 ஸ்பூன் அள்ளி போட்டேன். ஆனா ஜூஸ் கசக்காதுக்கா. கொஞ்சம் நான் குடிச்சு பார்த்தேன், நல்லாதான் இருந்துச்சு. அதான் அத்தைக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். அத்தை கடகடன்னு குடிச்சிருவாங்கல்ல. இப்ப ஜூஸ் எங்க? அத சின்னையா கிட்ட குடுத்தியா? சின்னையா கிட்ட கொடுத்து அனுப்பியாச்சே. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஐயோ துளசி, அத்தைக்கு பாவக்காய் ஜூஸ் குடுக்கறது சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். நீ என்னடானா ஸ்பூன் ஸ்பூனா சுகரை போட்டு கொடுத்திருக்க. அக்கா இங்க பாரு, அந்த ஜூஸ குடிச்சா அத்தை உயிருக்கே ஆபத்து. ஐயோ, என்னக்கா சொல்லுதிய? இப்போ நான் என்ன பண்றது? சீக்கிரமா போ, எப்படியாவது